அந்த அந்த கெத்து மியூசிக் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உணர்ச்சிக்கும், அவங்களுடைய கில்ட்டுக்கும், அவங்களுடைய ரௌத்ரத்துக்கும், அவங்களுடைய அவமானத்துக்கும், அவங்களுடைய வலிக்கும், அது அது அந்த அந்த படத்தை வந்து பிஜிஎம்காகவே மணிரத்னம் சாருக்காக 50 தடவை பார்த்தா பிஜிஎம்காக 500 தடவை பார்க்கலாம். எல்லாமே அப்படிதான். எல்லாமே முள்ளும் ரஜினி சாருக்கு கை இல்லைன்றத சோபா முதல்ல பார்க்கும்போது டென்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாரு. அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரு சின்ன தொலை இருக்குன்னா அந்த தொலைல கரெக்டா ராஜா சார் வந்து ஆணியை தான் சொருக்குவாரு. தங்கிட்ட ரொம்ப திறமை இருக்குன்னு பெரிய கடப்பாரை சொருக்க மாட்டாரு. அதுதான் புத்திசாலித்தனம். எந்த இடத்துல சைலண்டா விடணும், எந்த இடத்துல வந்து மியூசிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ராஜா சாருக்கு தான் தெரியும். அது மகேந்திரன் சார் காம்பினேஷனா இருக்கட்டும், உதிரி பூக்களா இருக்கட்டும், என்ன அது ராஜா சார் மாதிரி சார் இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து சூப்பரா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் மாதிரி மியூசிக்ல ஃபன் பண்ணவே முடியாது. ஏன்னா கரகாட்டக்காரன்ல எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் வந்து ராஜகிரண் சார் வந்து மீன் சாப்பிடும் போது மீன்ல சொரா புட்டு மாதிரி ஒன்று சாப்பிடுவார். வடிவேலு வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரல, ஒரு ஷேர் எடுத்துட்டு வரல, என்ராசாவின் எல்லாமே என்ராசா தான். அப்போ ஒரு மியூசிக் வரும், ஒரு மியூசிக் வரும். அது சரியா சொல்ல தெரியல, அவ்வளவு அபாரமா இருக்கும், அவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அதை வடிவேல் வந்து எடுத்து சாப்பிட்றதும், அதை வந்து ராஜகிரண் வந்து அதை கண்டுக்காம வந்து அவர் சாப்பிடும் போது இருக்கிற அந்த ஃபன்னையும் வந்து அவ்வளோ அழகா செஞ்சிருப்பாங்க. நடிகன் படத்துல வந்து மனோரமாவை வந்து மாத்திடுவாரு. மனோரமா வந்து ரொம்ப வந்து கர்நாடகமா இருக்கிற மனோரமாவை வந்து ரொம்ப மாடர்னான ஒரு லேடியா மாத்திடுவாரு. அப்போ வந்து அந்த நடிகன் அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று சத்யராஜ் சாருக்கு வரும். அந்த சாங்கை பாதியில இருந்து ஓட விடுவாங்க. எப்பன்னா சத்யராஜ் சாருக்கு எல்லாரும் கிஸ் கொடுக்கும்போது, சின்ன குழந்தைங்க கொடுக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் குஷ்போட தங்கச்சி கொடுப்பாங்க, குஷ்பு கொடுப்பாங்க, சின்ன ஜெயந்தி கொடுப்பாரு. இது எல்லாருமே கொடுக்கும்போது அந்த பாட்டு பாதி ஓடிட்டு இருக்கும் போது கரெக்டா மடரமா அப்படி ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு சைலண்ட் விடுவார். ஒரு செகண்ட் சைலண்ட் விட்டு அந்த 2 பேரும் அப்படி பாத்துக்கும் போது நடிகன் என்று பவுடர் பூசி, அப்படிப்பட்ட ஒரு மேதை. அவருக்கு தான் ஃபன்னு என்னன்னு தெரியும். ஆண் பாவம்னு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஆனா ஐயோ அதுல அவர் பண்ணிருக்க வேலையெல்லாம் வந்து he deserves any Nobel award. சீதா வந்து அவருடைய வாட்சை வந்து அவருக்கு வலுக்கட்டாயமே கொடுத்துருவாரு. அவர் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போது வந்து அந்த தண்ணிக்குள்ள சுடு தண்ணியில விழுந்துரும், அது எடுக்க முடியாது. அப்பாவுக்கு வந்து இது சொல்றேன், அதுக்கு முன்ன சீகான்னு சொல்லி மிளகா பொடி எடுத்து வந்துருவாங்க. இப்போ சுடு தண்ணி கொண்டு போய் ஊத்தணும், பக்கெட்ல வந்து ஊத்தணும். இப்போ அது வரைக்கும் வந்து அந்த மியூசிக் வந்து ஒரு புதிர மாதிரி ஒரு புதிராவே இருக்கும். என்ன பண்ண போறான்ற மாதிரி ஒரு புதிராவே இருக்கும். அந்த பொண்ணு கை வைப்பா, சுடும், பயங்கரமா சுடும். இப்ப எப்படி அதை செய்வா? அதுக்கு வடிகட்டி ஆகணும். இப்ப தண்ணி வடிகட்டினா வாட்ச் தப்பிச்சிரும், உள்ள இருக்கிற வாட்ச் தப்பிச்சிரும். இப்போ அவ ஒரு டவல் எடுத்துட்டு வந்து வடிகட்டி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது சாதாரணமா இருந்திருக்கும். அந்த இடத்துல மியூசிக் வேலையே இருந்திருக்காது. அவ டவல் எடுக்காம அந்த தாவணி எடுத்து விரிக்கும் போது ஆரம்பிக்கும் போது அப்பேற்பட்ட கவிதை. அது ஒரு ஃபன் படம் தான். ஆனா தங்கிட்ட இருக்கிற இசைய அவர் வந்து பெரிய படங்களுக்குன்னு எடுத்து வைக்காம எந்த படத்துக்கு அந்த உணர்ச்சி வருதோ மொத்தமா கொட்டிடுவாரு. அது தாவணியை விரிச்சு அந்த பொண்ணு அந்த தண்ணியை வடிகட்டும் போது வர அந்த ஃப்ளூட்டு, அதுக்கு என்ன அவார்டு கொடுத்தா தகும்? அதுதான் சொல்றேன், யுவன் கிங் ஆஃப் பிஜிஎம்ன்றதை நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா ராஜா சார் காட் ஆஃப் பிஜிஎம். அதுதான் தந்தை அவர் அவருக்கு இன்கம்பேரபிள் பிஜிஎம்ன்ற விஷயத்துல. என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பார் நம்மள. 3 நாள்ல அவர் பிஜிஎம் பண்ண படங்கள்லாம் ஒரு வாழ்க்கையவே நம்மள வாழ வச்சிருவாரு. அதுதான் அவருடைய படங்களுடைய பிஜிஎம் வந்து நம்மளுக்கு செய்யற வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த பிஜிஎம் கேட்டுட்டு நான் வந்து அந்த பாடல்களை எடுத்து கேட்டிருக்கேன். என்ன சொல்றதுன்னா, சில பாடல்களை வந்து அப்படியே பிஜிஎமா கொடுப்பாரு. அதை கேட்டுட்டு அந்த இனிமை தாங்க முடியாம அதை வந்து எந்த பாட்டு, இது என்ன படம் அப்படின்னு சொல்லி நான் தேடி எடுத்து கேட்டிருக்கேன். அவருடைய பிஜிஎம்ல இருந்து ஏகப்பட்டதை அவங்க பசங்க சுட்டிருக்காங்க. நீங்க வெட்டி கிளி வெட்டி பிஜிஎம்ல இல்ல, ஒரு பாட்டு வெட்டி கிளி வெட்டி வந்து வெட்டி வேறு வாசம்னு ஒரு பாட்டு வரும். அதுல வந்து அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். புதுப்பேட்டை படத்துல கிளைமேக்ஸ்ல தனுஷ் எல்லாரையும் வெட்டும் போது இதே மியூசிக் வரும், சிமிலரா இருக்கும். இதை நான் வந்து காப்பி நான் சொல்லல, பட் எனக்கு சிமிலரா சவுண்ட் ஆகுது. அப்படின்னு மியூசிக் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வரும், புதுப்பேட்டை கிளைமேக்ஸ்ல வரும். இதை நான் வந்து காப்பி நான் சொல்ல விரும்பல, பட் ஸ்டில் அந்த ரொம்ப சிமிலரான சவுண்ட் கொடுக்கும். அப்பா பாட்டெல்லாம் வந்து அப்படியே எடுத்து தீண்டி தீயை மூட்டிக்கிறாய் பாட்டு இருக்கு. அது யுவன் சங்கர் ராஜா சார் சாங்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்பாவோட பாட்டு. ராஜா சார் வந்து ஒரு ஹிந்தி பாட்டு ரிமிஜிம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ஃபுல்லா அப்படியே எடுத்து போட்டிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ வந்து
அப்புறம் நாதினான்றதோ இல்லை வந்து நீ சின்ன வீடு மியூசிக்கு இல்லைன்னா வந்து அபூர்வ சுகர் மியூசிக் வந்து ஏகப்பட்டது அப்பாவோடதை வந்து எடுத்து கையாண்டிருக்காங்க. அந்த அப்பா பிள்ளைன்றதுனால அவர் கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா, அதான் சொல்றேன். ஸோ வந்து அவர் மாதிரி வந்து ஒரு 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 கலையாகவே வாடுறது, இசையாகவே வாடுறது. இசைக்காக வாடுறவங்க சில பேர், இசையோடு வாடுறவங்க சில பேர், இசையால வாடுறவங்க சில பேர். ஆனா இசையாகவே வாடுறவர் வந்து ராஜா சார் ஒண்ணுதான். இசையோட வாழுங்க, இசையால வாழுங்க, இசைக்காக வாழுங்க. ஆனா ராஜா சார் இசையாகவே வாழுவார். சூப்பர், அதுதான் ராஜா சார். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. எனக்கு இறுதியாக நீங்கள் சொன்ன வார்த்தை தான், இசையாகவே வாழக்கூடியவர் இசைஞானி அவர்கள். உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு. மீண்டும் நிச்சயமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்தித்து உங்களை இன்னும் நிறைய விஷயங்கள் ராஜா சார் பற்றி, அவருடைய படங்கள் பற்றியும் பாடல்கள் பற்றி பேசணுன்ற ஆசை நேரம் அமையும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி சார், வணக்கம்.